சங்கரி, சங்கரி, உன்னை யார் இங்க பூட்டி வச்சது? அக்கா, மதன் மச்சா தான் சொன்னாரு. என்ன ரமமணி அக்கா தான் பூட்டி வச்சாங்க. பூமிகா அக்கா கொலை வழக்குல உண்மையான ஸ்ரீதர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால மதன் மச்சான் என்ன இங்க அடைச்சு வைக்க சொன்னாருக்கா. ஸ்ரீதர் இப்ப எங்க இருக்காரு? அக்கா, ராஜா அண்ணாமலைபுரம் 2வது தெருக்கா. அக்கா, இப்ப நம்ம போனா ஸ்ரீதரை மீட்டு போலீஸ்ல ஒப்படைச்சு போலீஸ்ல இருந்து பூமிகா அக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஆமா சங்கரி, நல்ல வேளை அவர் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சதே. ஆனா நாம அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள அவர் அங்கிருந்து தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கே. ஆமாக்கா, ஆமாக்கா, அவர் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதன் மச்சான் போன்ல பேசும்போது ஏதோ ரவுடி கிட்ட பேசினாரு. அந்த ஆள் பேரு அண்ணாச்சி. அவர்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. சுப்ரியா, நீ இமீடியட்டா அர்ச்சனா அக்காக்கு போன் பண்ணு. என்னங்கடி 3 திருட்டு களவாணிங்களும் திருட்டுத்தனமா என் கல்யாணத்துக்கே வந்து என் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றீங்களா? பொரியில விழுந்த எலி மாதிரி இப்ப என்கிட்ட மாட்டினீங்கல்ல, இனிமே என்ன பண்ணுவீங்க? என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களை வெளியே விட்டுருவேனா? இனிமே உங்களுக்கு எல்லாம் சிறைவாசம் தான். இந்த ரூம் தான் உங்களுக்கு சிறை. வேலைக்கு சோறு மட்டும் போடுறேன். வயிறார சாப்பிட்டு எனக்கும் ராதாக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கோங்க. அண்ணே, இவங்க கிட்ட என்னென்ன பேச்சு? இவங்க செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு சோறு வேற போட போறியா? இவங்க வரும்போதே நான் சந்தேகப்பட்டேனே, அது சரியாதான் போச்சு. இவங்க வரும்போதே மருதாணி போட வந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டு உள்ள வந்தாங்கண்ணே. இவங்க 2 பேரும் சும்மா விடக்கூடாதுண்ணே, இந்த ரூம்லயே அடைச்சு வை. ஆமாமா, என்கிட்ட வந்து நான் அழகா இருக்கேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் இடுப்புல இருந்து சாவி எடுத்துட்டு வந்துட்டாளுங்க. பேசாம இவங்க 2 பேரையும் இந்த ரூம்லயே வச்சு போட்டுடலாம் மதன். வேண்டாம் மதன், எங்களை விட்டுரு. இல்லைன்னா இதுக்கு நீ பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சந்திச்சுக்கிறேன். நீ கத்து கூப்பாடு போடு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, இங்க யாரும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போட்டனா வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க, முக்காலில வந்து உட்காருங்க. உட்காருங்க, முக்காலில உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, வந்து உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, உட்காருமா. அட்சதை எடுத்து நலுங்கு பண்ணுங்க. எடுத்துங்க, அது வரைக்கும் பாருங்க. அதேதான். எடுத்துங்க. गौरी नारायणी नमोस्तुते। ओम नमो व्रातपतये नमः। नमो गणपतये नमः। त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते। जातवेदसे ध्रुवाम सोममराति यतो नरः दिवेदः क्षणपरिदुर्गात् विश्वाग्रामग्देवो अतिदुरितात्यग्निः तामग्निवर्णां तपसा वैरोधलीं गर्भबले धृष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसे नमः। अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्ति विदति दुर्गान् विश्वा ऊर्षवद्वैवोलाणहुर्वीरदा लोकाय संन्याय संयोः। நடக்காத கல்யாணத்துக்கு நலுங்கு வேற. சொல்லுண்ணே. அண்ணாச்சி,
எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அண்ணாச்சி. என்ன சரக்குன்னு புரியலையா? அது இல்ல அண்ணாச்சி. வேற என்ன புரியல? அண்ணாச்சி அவங்கள ரொம்ப நேரமா கட்டி போட்டுக்கிறமே, எதுக்கு அண்ணாச்சி? அதுவா, டாக்டர் மதன் இருக்கானே, அவன் ஒரு திருட்டு கல்யாணம் பண்ண போறான். நமக்கு நல்ல விஷயம். அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கணும். எதுக்குன்னு தெரிஞ்சா தரகு பத்தலன்னா கேளு, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என்னாச்சு, காசு வாங்கினோமா ஆளை போட்டோமான்னு இருப்பியா? அவனை கட்டி போட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிறோம். நான் காசு கீசு நிறைய வாங்கிட்டியா? அது என்னடா, அவன் சும்மா கைகளுக்கு தம்ம தொட்டு காசை கொடுத்தான். என்ன தலைவா, பொழைக்க தெரியாத ஆளா இருக்கே நீ. போனை போட்டு ஒரு 5 ரூபா கேளு தலைவா. அப்படின்னா அப்ப டாக்டரோட போன் நம்பர் சொல்றேன். என்னடா சிரிக்கிறீங்க? என்னாச்சு, நம்பரை போய் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க சேவ் பண்ணி வைக்கலையா? செல்லுல பாருங்க, சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா நம்பரை கேட்டா சேவ் பண்ண சொல்றீங்க? நம்பரை சொல்லுங்க அண்ணாச்சி. அதை சொல்ல அண்ணாச்சி, டாக்டர் நம்பரை போட்டு போன்ல சேவ் பண்ணி வச்சிருப்பல, அத சொன்ன. இந்த போன்ல எனக்கு தெரிஞ்சது சேப்பு பட்டனு பச்சை பட்டன், 1ல இருந்து 9 வரையிலும் நம்பர், அவ்வளவுதான். நம்பரை சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது அண்ணாச்சி. என்னடா தெரியாதுன்றீங்க, சொல்லுங்கடா. நல்ல வேலை இவங்க யாருக்கும் மதன் நம்பர் தெரியல. இப்ப நம்ம அர்ச்சனா மேடம் நம்பரை மதன் நம்பர் சொல்லி கொடுத்துடலாம், அதான் பெஸ்ட். என்னடா தெரியாதுன்றீங்க, சொல்லுங்கடா. மதன் நம்பர்னு நினைச்சு அர்ச்சனா மேடமுக்கு ஃபோன் பண்ணி மாட்டிப்பாங்க. நாம இங்க இருக்கிற விஷயம் அர்ச்சனா மேடமுக்கு தெரிஞ்சிடும். அர்ச்சனா மேடம் என்னையும் காப்பாத்திடுவாங்க. நான் சரண்டர் ஆனா பூமிகாவுக்கும் விடுதலை கிடைச்சிடும். நம்பரை சொல்லுங்கடா. அண்ணாச்சி அண்ணாச்சி என்னாச்சு என்னாச்சு? நம்பர் எனக்கு தெரியும் அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி யோசிக்கிறீங்க? நம்பர் தரேன், அந்த மதனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் கேளுங்க அண்ணாச்சி. ஏய், நீ ரொம்ப நல்ல வேண்டாம், நீ ரொம்ப நல்லா வர வேண்டாம். ஏய், ஃபோன் நம்பரை கொடுறா. 9600 82343. என்ன இது புது நம்பரா இருக்கு? என்ன மதன் சார், என் நம்பரை பார்த்தோன்னா மெர்சல் ஆயிட்டீங்களா? ஏய், ஸ்ரீதர் ஒன்னும் தப்பிச்சு போல, இந்த அண்ணாச்சி கஸ்டடியில தான் இருக்கான். எனக்கு சரக்கை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் முடிகிற வரலாம் அவனை அவுத்து விடாதன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏய், நான் ஸ்ரீதர் அவுத்து விட்டா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல? அவன் நான் தான் கொலைக்காரன்னு கோர்ட்ல சரண்டர் ஆகி தீர்ப்பையே மாத்தி எழுதிடுவான். அப்புறம் பூமிகா ரிலீஸ் ஆயிடுவா, ஓ கல்யாணம் நின்று போயிடும். மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காததை பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்ட்னா மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை, படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க, கொஞ்சம் அவர் பேசிட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை, அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. ஏ டாக்டர், நீ கொடுக்குற தம்மா தொண்டு துட்டுக்கு இம்மாம் பெரிய காரியம் பண்ண முடியாது. பசங்க எல்லாம் காஞ்சி கிடக்குறானுங்க. யாருக்கிட்டயாச்சும் முதல்ல 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து. நம்பர் 6 செகண்ட் கிராஸ்தர் ராஜா அண்ணாமலைபுரம். கரெக்டா சொல்லி அனுப்பிவிடு, எங்கேயாவது ரூட்டை மாத்திர போறான், இடம் மாறி போயிட போறான். கரெக்டா வந்துருவாங்க. வந்துருவோம்ல, வருவாங்க.
மாமா மாமா என்ன சர்ச்சனா? என்னாச்சுக்கா? ரொம்ப பரபரப்பா கூப்பிடுறியா? என்ன சர்ச்சனா? மாமா இப்பதான் பூமிகா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சது. என்ன சொல்ற? பூமிகா கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி ஸ்ரீதர மதன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அர்ச்சனா? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீதர கடத்தி வச்சிருக்கிற மதனோட அடியாளுங்க மதனுக்கு போன் பண்றதா நினைச்சு அவங்க எனக்கு போன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாரா, இந்த விஷயம் எப்படியும் மதனுக்கு தெரிஞ்சிடும். அந்த ரவுடிங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள நம்ம உடனே அங்க போய் முதல்ல ஸ்ரீதரை மீட்டு வந்து ராதாக்கும் மதனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். அர்ச்சனா, பூமிகா கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி ஸ்ரீதரை நீ மீட்டாலும் பூமிகா தான் குற்றவாளின்னு கோர்ட்டே தண்டனை கொடுத்துருச்சேம்மா. இதுல நடக்க போற கல்யாணத்தை எப்படிமா நிறுத்த முடியும்? முடியாத. மதன் ஜான வசந்தன போயிருக்கான். இன்னும் கல்யாணம் நடக்கலையே. இத பயன்படுத்தி இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு பாருங்க. நான் முதல்ல ஸ்ரீதரை மீட்டு பூமிகாவை வெளியில கொண்டு வர பாக்குறேன். நீங்க எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி போங்க. சரிம்மா. மாமா, நீங்க அருக்காணிய மணப்பெண்ணா ரெடி பண்ணி கல்யாண மண்டபத்துக்கு கூட்டு வாங்க. சரி அர்ச்சனா. சரிங்கக்கா. நான் வரேன் மாமா. சரி. எஸ் மேடம். நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நீங்க உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? பூமிகா கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி கிடைச்சிருக்கா. பூமிகா நிரபராதி. உண்மையான குற்றவாளி வேற ஒருத்தர். அவர் பேரு ஸ்ரீதர். சரி. அவரை மதன் தான் அவன் கஸ்டடியில லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். வெரி குட் மேடம். இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இப்ப நான் அந்த குற்றவாளி இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா அவன் அங்கிருந்து தப்பிச்சிடுவானோன்னு பயமா இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உங்க ஃபோர்ஸோட போய் மஃப்டில கண்காணிச்சிட்டு இருங்க. ஓகே மேடம். அவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுங்க. நான் அங்க வந்துடுறேன். நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. நம்பர் 6 2nd கிராஸ் ஸ்ட்ரீட், ராஜா அண்ணாமலைபுரம். ஓகே மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அவனை நாங்க லாக் பண்ணிடுவோம். சரி. போனை வச்சிடறேன் மேடம். கொஞ்சம் வேகமா போங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்த அர்ச்சனாவை பத்தி ஒரு ரியாக்ஷனையும் காணும். பார்ட்டி சைலண்டா இருக்கிறத பார்த்தா நமக்கு எதிராக வில்லங்கம் பண்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை ஸ்ரீதர் அர்ச்சனாட்ட செக்யூர் பண்ணும். இது வரைக்கும் அர்ச்சனா சைலண்டா இருக்கானா, ஏதோ சம்திங் ராங். சரி, எதுக்கு டவுட், தாதாக்கு ஃபோன் பண்ணிடும். ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? யோ தாதா, நான் மதன் பேசுறேன்யா. இங்க பாரு, அந்த ஸ்ரீதரை பத்திரமா அடைச்சு வச்சிருக்கல. என்ன டாக்டர், இப்பதானே பேசுனேன். 5 லட்சம் ரூபா கேட்டவொடனே ஆஃப் ஆயிட்டியா? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற. நான் சொன்ன பணத்தோட உடனே வரணும், இல்ல ஸ்ரீதரை அவுத்து விட்டுருவேன். அப்புறம் அவன் அப்ரூவரா மாறி பூமியை ரிலீஸ் பண்ணிடுவான். உன் கல்யாணத்தை நிறுத்திடுவான், ஜாக்கிரதை. யோ, என்னையா என்னென்னமோ பேசுற? என்னையா ஆச்சு? மப்ல இருக்கியா? நான் மப்ல இருந்தாலும் தெளிவா தான் பேசுறேன். நீ தான் நான் போன் பண்ணதை மறந்துட்டு பேசுற. யோ, நீ எப்பயா எனக்கு போன் பண்ண? பாத்தியா, நீ மண்டபத்துல இருந்து பேசுறியா இல்ல மப்ல பேசுறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே பேசுற. யோ, எனக்கு உங்ககிட்ட இருந்து போனே வரலையா? எந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசுன? 960000 82343. பாத்தியா, நீ நம்பரை கரெக்டா சொல்ற. பாத்தியா, இதுல இருந்து தெரியுதுல்ல நான் கரெக்டா தான் சொல்றேன். நாசமா போச்சு. யோ, அது அர்ச்சனாவோட போன் நம்பரியா? நான் அந்த ஸ்ரீதர் யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ, கடைசியில் அவகிட்ட போய் ஒளிர் தொலைச்சிருக்கேன். என்ன டாக்டர் சொல்ற? இது அர்ச்சனா நம்பரா? ஆமாய்யா. ஓ, உங்களெல்லாம் அந்த அர்ச்சனா வந்து அள்ளிட்டு போறான். ஐயோ மதன் சார், இந்த நம்பர் அர்ச்சனா நம்பர்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்ரீதர் பையன் தான் கொடுத்தான். யோ, உனக்கு மூளை ஏதாவது இருக்காயா? போய் அவங்கிட்டே என் போன் நம்பரை கேப்ப.
கடைசியில வடிவேல் மாதிரி ஐடியா நீ. ஐயோ, அந்த ஸ்ரீதர் கடைசியா அர்ச்சனாட்ட கோத்து விட்டு நமக்கு ஆப்பு வச்சிட்டாயா. யோ, முதல்ல அவனை தூக்கியா. இப்ப அந்த அர்ச்சனா ஆன் தி வேல இருப்பா. இங்க பாரு, உடனே இடத்த மாத்து. இல்ல எல்லாரும் கூண்டோடு கோவிந்தா தான். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், நான் இப்போ உடனே இடத்த மாத்திடுறேன். இவனெல்லாம் நம்பி நான் எப்படி கல்யாணம் பண்றது? டேய் ஏத்துக்கடா, கட்ட அவுத்து விடுங்கடா. நம்ம மாட்டிட்டோம். ஏய், நீ படிச்சவங்கிறத காட்டிட்டல்ல, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. வாடா. போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. வாடா 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 வாடா. அசஞ்ச சுற்றுவேன். இப்படி வாங்க ஸ்ரீதர். மதனுக்கு நீங்க தான் கை கூலிங்களா? ஆமா மேடம், ஏதோ பணத்துக்கும் பானத்துக்கும் ஆசைப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்கவே முடியாது. சிலரை அரெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. இந்த பூமிகா கொலைகேஸ்ல நான் தான் குற்றவாளின்னு சரண்டர் ஆயிடுறேன். பூமிகாக்காக நான் ஆஜராகிறேன். என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஸ்ரீதர், சரியான நேரத்தில் ஃபோன் பண்ணி என் நம்பரை கொடுத்து ரவுடிங்களெல்லாம் காட்டி கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஒரு வகையில நீங்க செஞ்சது ஒரு தியாகம்னு கூட சொல்லலாம். பூமிகாவை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நீதிபதி முன்னாடி உங்களை நான் ஆஜர்படுத்த. ஓகே மேடம். வாங்க வாங்க போலாம். உட்காருங்க அர்ச்சனா மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க மேடம். சூரிய பிரகாஷ் கொலை வழக்குல பூமிகாக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இதோ நிக்கிறாரே ஸ்ரீதர், இவர்தான் சூரிய பிரகாஷ் கொலை பண்ண உண்மையான குற்றவாளி. நான் இப்ப இவரை உங்க முன்னாடி சரண்டர் பண்ண கொண்டு வந்திருக்கேன். வணக்கம்மா. இப்ப இவரே உங்க முன்னாடி வாக்குமூலம் கொடுப்பாரு. என்ன வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. சூரிய பிரகாஷ நான் தான் கத்தியால அவன் முதுகுல குத்துறேன். சூரிய பிரகாஷ் பெண்கள் மேல சபலமுள்ள ஒரு மோசமான டாக்டர். என் தங்கச்சி அவங்க கூட தான் நர்ஸா ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சா. சூரிய பிரகாஷ் ரகசியமா என் தங்கச்சிய பாலியல் பலாத்காரம் பண்ணி சாகடிச்சிட்டான். அவனை பழிவாங்க தான் சந்தர்ப்பம் பார்த்து அவனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டேன். பாவம் பூமிகா, இந்த கொலைப்பழி அவங்க மேல விழுந்துடுச்சு. இந்த செய்தி எனக்கு கிடைச்சதும் நானே சரண்டர் ஆகணும் முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள இந்த ரவுடிங் என்னை கடத்திட்டாங்க. கலெக்டர் அம்மா தான் இன்ஸ்பெக்டரோட என்னை மீட்டிங்க கூட்டு வந்தாங்க. சூரிய பிரகாஷ் நான் கொலை பண்ணதுக்கு சட்டப்படி நீங்க கொடுக்குற தண்டனைய ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இது யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம என் சுய உணர்வோடு ஒத்துக்கிறேன். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியான ஸ்ரீதர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகிவிட்டதால் பூமிகா மீது விதிக்கப்பட்ட 7 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து பூமிகாவை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். உண்மையான
உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்த அர்ச்சனா ஐஏஎஸ்ஐயும் காவல்துறையையும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. வணக்கம் மேடம். சூரிய பிரகாஷ் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி ஸ்ரீதரை நீதிபதி முன்னாடி சரண்டர் பண்ணிட்டோம். பூமிகாவை விடுதலை செய்ய சொல்லி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த பேப்பர் காட்டுங்க. எஸ் மேடம். அம்மோ மேடம், பூமிகாவை கூட்டிட்டு வா. சரி மேடம். பூமிகா, பூமிகா, ஒரு சந்தோஷமான விஷயம். கலெக்டர் அர்ச்சனா மேடம் உண்மையான குற்றவாளிய கோர்ட்டுல சரண்டர் பண்ணிட்டாங்க. நீதிபதி உனக்கு விடுதலை கொடுத்துட்டாருமா. அர்ச்சனாக்கா வந்திருக்காங்களா? ஆமாமா, வாமா. பூமிகா அழாத, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. அக்கா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஜெயில இருந்து விடுதலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இப்போ உங்க முயற்சியில எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இனிமே என் குழந்தை கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையா இருக்குக்கா. இந்நேரம் மச்சானுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல. இன்னும் கல்யாணம் முடியல. கல்யாணம் நடக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள கல்யாண மண்டபத்துக்கு போய் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடலாம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.